யாருமே பாக்குறதுக்கு இல்ல அப்படின்னா யாருக்காக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும்? வெளியில போறதுக்கே இல்ல அப்படின்னா எதுக்காக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும்? நம்மளெல்லாம் சொல்லாமலேயே ஒரு விஷயம் இல்ல, நம்ம பார்த்து கத்துக்கிட்டது ஒண்ணு. என்னது அப்படின்னா, வீட்டுல இருக்கும்போது ஒரு பழைய நைட்டிய மாட்டிக்கிட்டு நிக்கிறது. அதுவும் அந்த நைட்டில ஓட்ட கூட விழுந்திருக்கும், சிலது கிழிஞ்சு கூட போயிருக்கும். ஆனா அதை தூக்கி போட மனசு இல்லாம சமைக்கிறதுக்கு தானே, வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே அப்படின்னு நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருப்போம். குளிச்சிருப்போம், ஆனாலும் இந்த மாதிரி நைட்டிய மாட்டிக்கிட்டு அப்படி நம்ம திரிஞ்சிட்டு இருப்போம். ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஃபாரின்ல பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்தா கூட எழுந்த உடனே முதல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் மறு வேலையே செய்வாங்க. நமக்கெல்லாம் அவ்வளவு டைம் கூட இல்லை. நம்ம அடுத்தவங்களை பாத்துக்கிறதுலயே நம்ம நேரத்தை போக்கிடுறோம். ஸோ இவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்க்கையை நடத்தும் போது அட்லீஸ்ட் இல்லை, நமக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா என்ன? அப்படியே நம்ம ட்ரெஸ் பண்ணா கூட வீட்டுல இருக்கிறவங்க உடனே வெளில போறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா, இல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியே அதனால கேட்கறேன் அப்படின்றவாங்க. நமக்கே ஒரு மாதிரி இப்ப தேவையில்லாம ட்ரெஸ் பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். பட் நான் இப்பெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட மைண்டை நல்ல ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. அதாவது சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோமோ, ஒரு நல்ல ஒரு சுடிதாரோ ஒரு நல்ல புடவைய கட்டிக்கிறது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை எடுத்து மாட்டிக்கலாம், மை வச்சுக்கலாம், லிப்ஸ்டிக் போடுவேங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். வீட்லயே நல்ல பளிச்சுன்னு இருக்கும்போது இல்லை, மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் உடம்பு சரி இல்லாத நேரத்துல கூட நம்மள ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும் போது இல்ல, சைக்கலாஜிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மைண்ட் செட் தாங்க. நம்ம நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இல்லை, உடம்பு சரி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கு. இப்போவும் தலை ஒரு பக்கம் வலிச்சுட்டு தான் இருக்கு. பட் ஐ எம் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட். என்னால் என்ன பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு பாசிட்டிவா என்னை வச்சுக்க முடியுமோ. ஏன்னா நம்ம நம்ம மைண்ட்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கணும். அது நம்ம வாண்டட்லி இல்ல செய்யறது, தெரிஞ்சு இல்ல கான்சியஸ்லி செய்யற ஒரு விஷயம். அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா திங்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம பிரபஞ்சத்துக்கும் இது மூலமா நம்ம மெசேஜ் கொடுக்கறோம். நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா வை, நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், என்னை ஹெல்த்தியா வை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு சுடிதார் எடுத்து, நல்ல சுடிதார்னா என்னங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டிருப்போம். பட் இல்லை, இந்த அழுக்கா இல்லாம பழசா இல்லாம ரொம்ப கிழிஞ்சு எங்கேயும் இல்லாம தோச்ச ஒரு சுடிதாரோ இல்ல புடவையோ கட்டிக்கிட்டு நம்ம வீட்டு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய வேலை இருக்கும் போது ரொம்ப டீப் கிளீனிங்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சாலே இல்லை, நம்ம மைண்டும் பாத்தீங்கன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. வீட்டு எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா நம்ம கிளட்டர் இல்லாம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்டும் பாத்தீங்கன்னா கிளட்டர் இல்லாம இருக்கும். ஸோ அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹால் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்குல்ல, அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியிலயும் போயிட்டு வந்தேங்க. நான் போயிட்டு சாமா வாங்கிட்டு வந்தேன். இன்னியோட என்ன தேவையோ இல்லை, சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம சாய் வேற சிலதை கேட்டிருந்தான், அவனுக்காகவும் நான் வாங்கிட்டு வந்தேன். என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் ஃப்ரைடே. ஸோ அதனால அவனுக்கு கொஞ்சம் லீவ்ல இருக்கான். ஒரு 3 நாள் லீவு கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா 3 days லீவு. ஸோ ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் டயத்துல மட்டும் கூட்டிட்டு போனா போதும், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிடையாது. இது பாத்தீங்கன்னா இந்த மேட் 40 rupeesக்கு வாங்கினேங்க. ஒரு மேட் 40 rupees.
எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து தொடச்சி எடுத்து வச்சேன்னா, கொஞ்சம் சோஃபாவெல்லாம் தொடச்சி வச்சேன்னா கொஞ்சம் நமக்கும் வந்து நல்லா இருக்கும். நான் வாங்கின சாமான்கள். ஸோ மேகி பார்த்துட்டு கோச்சிக்காதீங்க. இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து சாய்க்கு வந்து நான் வாங்குறது. ரொம்ப ஆசைப்படுவான். நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் வருது பார்த்தீங்களா, அதை பார்த்து பார்த்து குழந்தைங்க எதையாவது கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம், சிலதெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபினாயில் எல்லாம் தீந்துருச்சு. கொஞ்சம் மளிகை சாமான் தேவைப்பட்டது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இந்த பாஸ்கெட் கவர் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ரவை தேவைப்பட்டது. எல்லாத்தையும் மெதுவாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பரத்தலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங்கில் ஏதாவது ஒரு ஏரியா அரேஞ்ச் பண்ணிடணும். நம்ம அட்லீஸ்ட் இல்லை நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம், இல்லை டீப் கிளீனிங் பண்ணலனாலும் பரவாயில்ல. எது எது எந்தெந்த இடத்துல வந்து வைக்கணுமோ அது அந்த இடத்துக்கு வந்து போயிடுச்சுன்னா கிளம்ஸியாக வந்து தெரியாது. இது பாருங்க, 10 நிமிஷம் தான் ஆச்சு, நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு இப்படி பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோட கிச்சன்ல வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம கடகடன்னு வந்து சிம்பிளா ஒரு சமையலை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு மற்ற வேலையும் வந்து இருக்கு. ஸோ யூஸ்வலாகவே நான் சிம்பிளாக தான் வந்து செய்கிறேன். லைக் ஒரு சாம்பார், ஒரு பொரியல், இல்லை ரசம் பொரியல், இல்லை வத்த குழம்பு, கூட்டு, அந்த மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெண்டைக்காய் சாம்பார் பண்ணி கோவக்காய் பொரியல் வந்து பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, அதோட பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது வந்து ஆறட்டும். மீன்வைல் நம்ம வந்து மிக்சியில் வந்து அப்படியே சுட சுட அரைக்க முடியாது, அதனால அது வரைக்கும் நம்ம காய் வந்து கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அப்பாக்காக நான் அடிக்கடி வந்து கோவக்காய் வந்து பண்ணுவேன். கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கோவக்காவையும் இறக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு மூடி வச்சிடுங்க. அது வந்து நல்லா வேகணும், கோவக்காய் வந்து நல்லா வேகணும். ஸோ மூடி வச்சுடுவோம். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1-2 அரைச்சிருக்கிற மசாலாவை வந்து போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இதை பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு கோவக்காய் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் இல்லாமல் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட இஷ்டம். யூஸ்வலாக நான் வந்து தக்காளி சாம்பாரில் போடுறது கிடையாது. அதை போட்டால் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கிறது இல்லை, எங்களுக்கு வந்து அது இப்படியே பழக்கமாயிடுச்சு, அதனால் போடுறது இல்லை. அப்புறமா வெண்டைக்காய், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து, ஏன்னா சம்டைம்ஸ் இல்லை, புளி தண்ணியில் வந்து காயெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து வேகிறது கிடையாது, அதனால் கொஞ்சம் மூடி வச்சுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். ஏன்னா என்னோடய சாம்பார் பொடியில் பெரிய காரம் இல்லை, அதனால தான் நான் பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது சாம்பாராக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், நான் பொடி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி தான் புளி தண்ணியை வந்து விடுறது. ஏன் அப்படின்னா எனக்கு என்னமோ தெரியல, இல்லாட்டி பிடிக்காது. வெறும்னு அந்த பொடியை வந்து வறுக்காமல்
புளி தண்ணி குத்துறது வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால நல்லா கொஞ்சம் வந்து வதக்கிட்டு நம்ம வந்து வத்த குழம்பு காரக்குழம்புக்கெலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாதான். சாம்பாருக்கு கூட நான் இந்த ஸ்டைலில் தான் செய்யறது. டைரெக்டாக புளி தண்ணியில் சாம்பார் பொடியை நான் போடுறது இல்லை, ரசத்துக்கு போடுற மாதிரி. ஸோ கொஞ்சம் வந்து திக்காக ஆனதுக்கு அப்புறமா தான் தண்ணி வந்து விடுறேன். அது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆயிடும். அதுக்கப்புறமா நல்ல புளி தண்ணி வந்து கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பையும் வந்து இதில் சேர்த்துருவோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் நைட்டுக்கு அப்படின்னா, டின்னருக்கு வந்து தோசை சாம்பார். ஏன்னா இது எப்படியும் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ நைட்டு வந்து வெறும் தோசை குத்திக்கிட்டா போதும், நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது, நிறையா விஷயங்கள் செய்யணும். பாருங்கள் நுரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர். லவ் யூ ஆல்.